ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீராஜன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான். இதில் என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஸோ இது வந்து நம்ம ஸ்நாக்ஸ் இல்லை, ஆக்சுவலி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட் கீர் தான். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, பட் டேஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட் நம்ம கொண்டு வரலாம். ஸோ குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே நம்ம காஃபி, டீ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. அதுவும் எக்ஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் கேரட் பொரியலோ, கேரட் நம்ம கூட்டு அந்த மாதிரி பண்ணி தரப்ப கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிட்றது கஷ்டப்படுவாங்க. பட் இந்த மாதிரி கொடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக லைக் பண்ணி குடிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னன்சி லேடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேரட் கீர் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது குழந்தைக்கு. அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்க போய் பார்த்தீங்கன்னா இந்த கேரட் கீர் வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்துக்கு நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கலர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே பெரியவங்க, அதாவது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். கேரட் கீர் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் நல்லா திக்கான பால் எடுத்து காய்ச்சிக்கோங்க. நல்லா திக்கான பால் நல்லா காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேரட் எடுத்து இந்த மாதிரி தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பால் நல்லா கொதிக்கிறப்ப நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க கேரட் வந்து அதில் போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு நல்லா வேக விடுங்க. பால் பாருங்கள் அந்த மாதிரி நல்லா ஏடு கட்டி திக்காக வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கீர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா கொதிக்க விடலாம், வேகட்டும். அடிக்கடிக்கு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இது பாருங்கள் நல்லா ஏடு மேலே அப்படியே வருது பாருங்கள். ஸோ அந்த ஏடுக்கும் இந்த கேரட்டும் நல்லா வேகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். அதாவது ரொம்ப திக்காக வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா சிம்மில் வச்சே பண்ணுங்கள். இப்போ ஒரு 5 முந்திரி, ஒரு 5 பாதாம் எடுத்து இதில் அப்படியே போட்டுடலாம். அந்த கேரட் கூடயே அதுவும் வெந்துடும் நல்லா. ஏன்னா உங்களுக்கு கேரட் கீர் வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக போடுறோம். ஸோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்டியான கேரட் கீர். இது பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சு. நம்ம எவ்வளோ பால் வச்சோம் பாருங்கள். அந்த ஏடு பாருங்கள் கலரே மாறிடுச்சு, எல்லோ கலராக. ஸோ இன்னும் நல்லா திக்காகணும். உங்களுக்கு நல்லா வெந்துடும் கேரட்டு குயிக்காகவே. இப்போ நல்லா கிளறிட்டு பாருங்கள். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா திக்காக இருக்குங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போது பாலையும் கேரட்டையும் நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். நல்லா ஆற விடுங்க. பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். அது கூட பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்குங்க. அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது நாட்டு வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் தான் சேர்க்குறோம். உங்களுக்கு சுகர் வேணால் சுகர் சேர்த்துக்குங்க. பட் வந்து ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ன்றப்ப நம்ம வெல்லம் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட வந்து நட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திரி, பாதாம், பிஸ்தா நல்லா நீங்கள் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ரெடி பண்ண கேரட் கீரை வந்து இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கேரட் கீரை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஃபுல்லாக ஊற்றிக்குங்க. ரொம்ப ஒரு டேஸ்டியான கீர் இது. ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும். ஸோ இப்போ நட்ஸ் போட்டுக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மார்னிங்லேயும் நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்லன்னா இந்த மாதிரி ஒரு கீரை வந்து நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டோன்னா வயிறு வந்து நல்லா ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ மார்னிங்லேயும் நம்ம வந்து சாப்பிட்லாம் இது. கேரட் கீர் குடிக்கிறதுனால என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸு. ஸோ அந்த ஃபேஸில் வந்து நல்லா க்ளோ கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நார்மலாக கேரட் சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க, பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப யாருமே வந்து அதை வேண்டானே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியான கேரட் கீர் இது. நம்ம சொன்ன மெத்தடில் பண்ணிங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம வீடியோ பண்ணி போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம்.